ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சன் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ஐட்டம் தாங்க. அது என்னென்னா சிம்பிளாக நல்ல டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போனால் சிம்பிளாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் சூடாகிடுச்சுங்க. இந்த கடாயில் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்ததுனால நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். சாதாரண நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சோண்டு கடுகு நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்க்கணும். சிக்கனுக்கு இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸுக்கெல்லாம் நம்ம சோம்பு சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷன் தான். இப்போ போட்ட சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இல்லை இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்துக்குள்ளே இந்த ஒரு பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் நல்லா வதங்கி கிடைக்கிறதுக்காக மடங்கி வந்தால் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சுருக்க பூண்டு இஞ்சியும் நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே இந்த தக்காளி இஞ்சியும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கிறோம். 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடிங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. எங்கிட்ட சிக்கன் மசாலா இருந்ததுனால நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்லைங்க. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பொடி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். எங்கிட்ட இருந்தனால நான் யூஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷன் தான். இப்போ சிக்கன் சேர்த்துருக்கனால சிக்கனுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் உப்பு அப்புறமேட்டு காலையில் நம்ம சேர்த்துக்கலாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கும் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன். இப்போ சிக்கனுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சிக்கனை நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஓப்பன்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க. ஏன்னா சிக்கன் போட்ட உடனே சிக்கன் வெந்து வருமே கொஞ்சம் தண்ணி விடும் அதிலேருந்து. இப்போ அந்த தண்ணியிலே ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு மறுபடியும் நம்ம வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் நம்ம ஓப்பன்லேயே வச்சு தாங்க நம்ம வதக்கி எடுத்துருக்கோம். கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஒரு கொதி வரும். நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா கொதிக்குதுங்க. இந்த நேரத்தில் நம்ம உப்பு உரப்பு பார்த்துக்கலாங்க. காலைல நம்ம இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குங்க. இப்போ அதனால் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹையிலே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம இதை இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். அடுப்பை அமுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ அடுப்பை அமுத்திக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.